அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். பிப்ரவரி மாதம் ராசியில் கேது, 5ல் சூரியன், புதன், 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன், ராகு, 9ல் குரு, 10ல் செவ்வாய் வக்கிரம் இருக்கிறார்கள். ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார். நீங்கள் ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டமுடையவர், சிக்கனத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுபவர்கள். இந்த மாதம் தனாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் பண வரத்து அதிகரிக்கும். சில நேரங்களில் மனக்குழப்பம் உண்டாகலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் விலகும். ராசிநாதன் புதன் சஞ்சாரம் பயணங்கள் மூலம் நன்மையை தரும். புதிய நண்பர்கள் கிடைப்பர். தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். ராசிநாதன் புதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்பாக சஞ்சாரம் செய்கிறார். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை காண்பர். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பர். குடும்பாதிபதி சுக்கிரனின் உச்ச பலத்தால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும். உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையில்லாமல் நடைபெறும். பெண்களுக்கு தொலை தூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையினருக்கு கண் உபாதை ஏற்படலாம். கண்களை நன்றாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சிலர் வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவது தவிர்ப்பது நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரிடலாம். மேலிடத்திடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியலாம். ஆகவே கன்னி ராசியினர் தற்சமயம் அவர்களுக்கு குரு சாதகம், அடுத்து அவர்களுக்கு சனி பகவானும் சாதகமாக இருக்கிறார். தற்சமயம் ராசிநாதன் அவருக்கு சாதகமாக இருக்கிறார்கள். அடுத்து கன்னி ராசியினர் இந்த மாதத்தில் நேரத்தையும் பணத்தையும் நிர்வகிக்க வேண்டியிருக்கும். சிக்கனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும். கை நிறைய சம்பாதிப்பீர்கள். பெரிய கம்பெனிகளில் இருந்து அழைப்பு வரும். பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். இந்த மாதம் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவி கிடைக்கும். இந்த நேரத்தில் வீட்டில் மூத்த உறுப்பினருடன் வாக்குவாதம் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.